இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன். Hello my dear children, welcome to part 2 of lesson 1. Alright, so we have events, festivals and achievements in lesson 1. We learned part 1 and today we are learning part 2. So part 2 is international events, right? International events என்று சொன்னால் சர்வதேச நிகழ்வுகள், okay? International events. நாங்க part 1ல பார்த்தது national events and part 2 is international events. சர்வதேச நிகழ்வுகள், right? or சர்வதேச விழாக்கள் என்ன? அதாவது இப்போ நேஷனல் ஈவெண்ட் சொன்னா அது எங்களோட நாட்டில் ஸ்ரீலங்கா குறித்தானது, ஸ்ரீலங்கால தனித்துவமாக செலிப்ரேட் பண்ணப்படுறது. பட் ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னா அது ஸ்ரீலங்கால மட்டும் இல்லை, ஏனைய நாடுகள் பலவற்றிலும் செலிப்ரேட் பண்ணப்படுற, அதாவது உலக ரீதியாக சர்வதேச ரீதியாக செலிப்ரேட் பண்ணப்படுற ஈவெண்ட்ஸை நாங்கள் சொல்றது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, ரைட்? ஸோ we have international events in part 2 and we are going to learn about 2 international events, right? So நாங்க இரண்டு international events பற்றி இந்த part 2ல பார்க்க போறோம். Children's Day, May Day, right? Children's Day என்று சொன்னா சிறுவர் தினம், May Day என்று சொன்னா மே தினம், right? Children's Day சிறுவர் தினம், May Day மே தினம் தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம், right? So when we learn this, you will understand why it is an international event. ஏன் இது ஒரு சர்வதேச நிகழ்வு, எல்லா இடங்கள்லையும் செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நாங்க படிக்கும்போது உங்களுக்கு விளங்கும், right? So first we have the Children's Day, right? Now my children, right? My dear children, this is a day for you, exclusively, importantly for you, right? உங்களுக்கே உரித்தான, உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் இது, ரைட்? உங்களை மாதிரி சில்ட்ரனை செலிப்ரேட் பண்றதுக்காக, ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு டே, சில்ட்ரன்ஸ் டே, ரைட்? ஈச் இயர் சில்ட்ரன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் அரவுண்ட் த வேர்ல்ட் வித் a lot of love and interest, right? Every year around the world, அதாவது உலகம் முழுவதிலும் சில்ட்ரன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது. எப்படி? வித் லாட் ஆஃப் லவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், நிறைய அன்போடையும் இன்ட்ரெஸ்டோடையும் செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது, ரைட்? பட் த டேட்ஸ் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ரைட்? ஆனால் ஒரு இடத்துக்கு இடம் சம்டைம்ஸ் இந்த டேட், சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுற டேட் வந்து டிஃபர், சேஞ்ச் ஆகும், வித்தியாசப்படும். Children's Day is celebrated on different dates in different countries across the world, right? Children's Day is celebrated on different dates. வேறு திகதிகள்ல, ரைட்? வேறு கண்ட்ரீஸ்ல வேறு திகதிகள்ல சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது. இப்போ நாங்க பார்க்க போறோம் யூனிவர்சலி, அதாவது இன்டர்நேஷனலி அண்ட் யூனிவர்சலி சில்ட்ரன்ஸ் டே அப்பப்போ செலிப்ரேட் பண்ணப்படுகின்றதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட், இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே இஸ் ஆன் ஜூன் 1st. இன்டர்நேஷனல் சர்வதேச சிறுவர் தினம் எப்போது செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது? ஜூன் 1st. when is the international children's day அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களோட ஸ்காலர்ஷிப் பேப்பர்ல இருந்தா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஜூன் 1st or 1st of June. அடுத்தது, Universal Children's Day is on 20th November. Universal Children's Day இன்னொன்று இருக்கு, ரைட்? யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம், ரைட்? ஸோ தட்ஸ் த டே யூனிவர்சலி அக்செப்டட் என்ற மாதிரி அது மீன் பண்ணப்படும். ஸோ யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே இஸ் ஆன் 20th November, right? The first International Children's Day was celebrated in Turkey in 1920, right?
முதலாவது சர்வதேச சிறுவர் தினம், இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்பட்டது டர்க்கியில், துருக்கியில் 1920 1920 ஆண்டு, ரைட்? 1920 டர்க்கியில், ரைட்? ஓகே, டர்க்கி என்று சொன்னால் துருக்கி நாடு பிள்ளைகள். துருக்கி நாட்டுக்கு நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறது டர்க்கி, ரைட்? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ். மேபி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷனில் யூ கேன் ஹேவ். When was the first International Children's Day celebrated? When and where? Then you will say in 1920 in Turkey, right? Or in Turkey in 1920 அப்படின்னு நீங்கள் எழுதலாம். 1920 என்று சொன்னால் 1920, ரைட்? நாங்கள் 1920 அப்படின்னு சொல்ல தேவையில்ல. இங்கிலீஷில் நாங்கள் ஒரு இயர் சொல்லும்போது we can say 1920, right? Okay. Why was a Children's Day declared? Right, declared என்று சொன்னால் அறிவிக்கப்பட்டது. ஒரு Children's Day ஏன் அறிவிக்கப்பட்டது? Why? The concept began in the year 1954 in an attempt to protect children who were made to work long hours in unsafe conditions, right? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சில்ட்ரன் டே என்ற ஒரு கான்செப்ட் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணது 1954, ரைட்? அதாவது ப்ரொடெக்ட் சில்ட்ரன் long hours, right? Children are not supposed to work, right? Children வந்து படிக்கணும், அவங்க கேள்வி பெற்றுக்கொள்ளணும். They should be educated. So children first of all work பண்ணுறதே தப்பு. ஸோ சில்ட்ரனை வந்து ஒர்க் பண்ண வச்சாங்க, அதுவும் லாங் ஹவர்ஸ், பல மணி நேரங்களுக்கு அவங்க வேலை செய்தாங்க. அன்சேஃப், அதாவது பாதுகாப்பற்ற இடங்களில், பாதுகாப்பற்ற சூழ்நிலையில், கண்டிஷன்ஸ் என்று சொன்னால் சூழ்நிலைகளில் தே ஒர்க்ட், ரைட்? ஸோ இதில் இருந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தான், சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள மாதிரி சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ண இட் வாஸ் டிக்ளேர்ட். The main aim of declaring and celebrating Universal Children's Day was to make sure that all children have basic access to learning, right? So main reason, so first of all to protect them, then the next main reason is to give them education, right? To have access to learning. and சொன்னா learning, கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு அந்த access இருக்க வேண்டும், ரைட்? அந்த பெற்றுக்கொள்றதுக்கான வழி இருக்க வேணும், ரைட்? ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ரீசன். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன் லேர்ன் பண்ண வேணும், அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறதுக்காகவும் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்பட்டது, ரைட்? அந்த கான்செப்ட் உருவானது, ரைட்? சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஸோ இன் ஸ்ரீலங்கா சில்ட்ரன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் on 1st of October, right? So அதாவது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் October 1st தான் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுகின்றது. நாங்கள் சில்ட்ரன்ஸ் டே பற்றி எங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு லெசன் நாங்கள் படிப்போம், அதில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும்ன்றது பார்ப்போம். பட் ஸ்ரீலங்காவில் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுறது 1st of October. Celebration of this holiday raises public awareness about rights of children, right? So இந்த மாதிரி ஒரு celebration every year நடக்கிறதுக்கு ரீசன் டு ரிமைண்ட் பீப்புள், மக்களை ஞாபகப்படுத்துறதுக்கு பிள்ளைகளுக்கு என்று உரிமைகள் உண்டு, ரைட்ஸ் என்று சொன்னால் உரிமைகள் இருக்கு, ரைட்? டு ரிமைண்ட் பீப்புள் அபவுட் இட் we celebrate Children's Day, okay? So even in Sri Lanka we celebrate it to protect and to remind people of children's rights. All right. Then Children's Day celebrations, right? Many events are organized for celebration of Children's Day in Sri Lanka, right? So Children's Day celebrationக்கு நிறைய events, நிறைய நிகழ்வுகள் ஸ்ரீலங்காவில் ஆர்கனைஸ் பண்ணப்படும். Government and non-government institutions organize various competitions, entertaining events, games for children who also receive gifts for participation, right? So இதெல்லாம் நாங்கள் கிளியராக அந்த லெசன்லையும் பார்ப்போம்.
ஸோ கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட், அரசாங்கம் மற்றும் அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள் நிறைய கேம்ஸ், காம்படிஷன்ஸ், போட்டி நிகழ்வுகள், என்டர்டெய்னிங் ஈவெண்ட்ஸ், ரைட், களியாட்டு நிகழ்வுகள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஃபார் வினர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு, பங்கு பெற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸும் கிடைக்கும். நியூஸ் பேப்பர்ஸ், ரேடியோ அண்ட் டெலிவிஷன், ரைட், பத்திரிகைகள், வானொலி, தொலைக்காட்சி have also an opportunity to pay more attention to children and dedicate more programs and articles to them and their problems, right? So in the children's day la pathina, the whole day, if you listen to a radio, television, if you read a newspaper, they are all about children, their rights and how to protect them and how to take care of them, right? ஸோ சில்ட்ரனுக்கான ரைட்ஸ் என்ன, சில்ட்ரன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்படணும், அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் என்ன, ரைட், சில்ட்ரன் பற்றின விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும், ரைட். இட்ஸ் டெடிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது சில்ட்ரனுக்காக அன்னைக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கும், அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும், ரைட். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் வி ரிமெம்பர் அண்ட் செலிப்ரேட் ஆர் சில்ட்ரன். Children are the future of the world. நாளைய தலைவர்கள் எதிர்காலம் children, right? So அதுதான் அதோட meaning. In this day, many schools and orphanage homes celebrate by giving gifts to children, right? So many schools and orphanage என்று சொன்னா, orphanage என்ன பிள்ளைகள், orphanage அப்படின்னு சொன்னா அநாதை இல்லங்கள், ஹோம்ஸ், சிறுவர் இல்லங்கள் வந்து they give gifts to children, right? They collect gifts and they give it to others, poor children, right? Children who can't afford to buy things, they will give them. Children are the key to prosperity and better future of the nation and the country, right? So பீச்சத்துக்கான key, சாவி வந்து children and future of the nation, in the better future, சிறப்பான எதிர்காலம் வந்து children, நீங்க தான், right? Taking care of children helps the world become a wonderful place to live, right? உங்களை மாதிரி children take care பண்றதன் மூலம், பராமரிக்கிறதன் மூலம் தான் this world becomes a wonderful place, ஒரு அழகான உலகமாக இது மாறும், right? So children, can you see, you have a huge responsibility. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா? உங்களை நம்பித்தான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம், ஃபியூச்சர் இருக்கு. ஸோ நீங்க நல்ல பிள்ளைகளா நல்லா படிச்சு வந்தாதான் எங்களோட ஃபியூச்சரை பெட்டராக மாற்றலாம், ரைட்? we can have a better future, ஒரு சிறந்த எதிர்காலம் எங்களுக்கு கிடைக்கும் because of you. All right. The next international event that we celebrate, that we too celebrate, is May Day. May Dinam. Right. May Day. May Dinam எப்ப celebrate பண்ணுவோம் தெரியுமா? 1st of May. May முதலாம் திகதி we celebrate May Day. Right. May Day அப்படின்னா என்ன? ஏன் May Day celebrate பண்ணுவோம்? Come, let's read this and let's learn. May Day is also called Workers' Day or International Workers' Day, right? May Day-க்கு May Day என்றது இன்னொரு பேர் வந்து தொழிலாளர் தினம் இல்லாட்டி சர்வதேச தொழிலாளர் தினம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், ரைட்? ஸோ May Day நாங்க சொல்றதே, செலிப்ரேட் பண்றதே ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்களை, ரைட்? Those who work, all right? On this day, we honor the working people, the laborers. So, இந்த நாள் வந்து நாங்க வேலை செய்யும் எல்லோரையும், தொழிலாளர்களையும் நாங்க honor பண்றோம், மரியாதை செலுத்துறோம், அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம். The 1st of May is a national and public holiday in many countries across the world, right? So 1st of May is a national, தேசிய மற்றும் ஒரு பொது விடுமுறை தினமாக இருக்குமா நிறைய கண்ட்ரீஸில்.
இது வந்து ஒரு தேசிய மற்றும் பொது விடுமுறை தினமாக இருக்கு, இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா. இங்க ஸ்ரீலங்காவிலே மேடேக்கு ஹாலிடே பிள்ளைகள், ரைட்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் May 1 உங்களுக்கு எப்பயுமே ஸ்கூல் ஹாலிடேயாக தான் இருக்கும், எல்லாருக்குமே ஹாலிடே, ரைட்? அண்ட் மேடே வந்து பிள்ளைகள் எல்லாருக்குமானது, அதாவது டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஜெனிட்டர்ஸ் என்று சொல்லி those aunties and uncles who clean your schools எல்லாருமே included, right? எல்லாரையும் ரிமெம்பர் பண்ற, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பே பண்ற ஒரு டே தான் மே டே, ஒர்க்கர்ஸ் டே, ரைட்? இதுக்கும் ஒரு இன்டர்நேஷனல் இவெண்ட் பிள்ளைகள், ரைட்? ஓகே, now if you look at this, ஏன் மே டே செலிப்ரேட் பண்றோம்? அதாவது இப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே, சர்வதேச தொழிலாளர் தினம் என்பது எப்படி உருவானது? How did it start? And why do we celebrate it on this day? எல்லா இடத்துலையுமே இன்டர்நேஷனலி, ரைட்? சர்வதேச ரீதியா மே டே, அதாவது ஒர்க்கர்ஸ் டே, இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணப்படுறது 1st of May, ரைட்? அதுல நோ சேஞ்ச். So why? What happened in the history? Let's see. Now, in 1889, May Day was chosen as the date for international workers, right? அதாவது in 1889, அதாவது 1889 ஆண்டு 1889 May Day, 1st of May வந்து இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே, சர்வதேச தொழிலாளர் தினத்தை செலிப்ரேட் பண்ற ஒரு டேயாக அறிவிக்கப்பட்டது, ரைட்? திஸ் கமெமரேட்ஸ் த ஸ்ட்ரகிள் மேட் ஃபார் an 8-hour working day. திஸ் கமெமரேட்ஸ் என்று சொன்னா இது என்னத்தை நினைவு கூறுது? ஏன் இந்த இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? இது என்னத்தை நினைவு கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, the struggle, அதாவது பாஸ்ட், இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில், வரலாற்றில் இடம்பெற்ற பல கஷ்டங்கள், சவால்கள் யாரால் அப்படின்னு சொன்னா 8-hour working day, ரைட்? ஒரு நாளுக்கு 8 hours தான் ஒர்க்கிங் டேயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய, சவால்கள் பல அனுபவித்தவர்களை நினைவு கூறும் முகமாகத்தான் இந்த மே டே செலிப்ரேட் பண்ணப்பட்டது, ரைட்? Thousands and thousands of laborers, right? Workers பிள்ளைகள் fought and struggled to have this 8-hour working day, right? அதாவது ஒரு நாளைக்கு அந்த டைம்ல இந்த ஸ்ட்ரகிள் நடக்க முதல்ல பல மணி நேரம் வேலை செய்தாங்களாம் அப்போ ஒர்க்கர்ஸ், ரைட்? சம்டைம்ஸ் ஃபுல் டே ஒர்க் பண்ணாங்களாம், அவங்களுக்கு ஒரு பிரேக்கே இல்லை, ரைட்? ஸோ ஒரு பிரேக் இருக்கணும், 8 hours தான் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒர்க் பண்ணணும் என்றத வந்து கஷ்டப்பட்டு சண்டை பிடிச்சு போராடி எத்தனையோ லைவ்ஸ் were lost in this struggle, many died, right? கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தவங்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் we celebrate May Day, ரைட்? ஸோ அதில் இருந்து தான் இது மே டே என்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் we celebrate it and commemorate it, right? May Day celebrations around the world, right? So now this is an international event and everywhere in the world it's celebrated on the same day for the same reason, and this is how we celebrate, right? So people go on parades and sometimes they have campaigns, big meetings where laborers, workers will come and speak, right? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் அது கொண்டாடப்படும். சம்டைம்ஸ் பேரணியா, ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒரு பேரணியாக போவாங்க, நடைப்பவனியில் ஈடுபடுவாங்க. சில நேரங்களில் சில ப்ரொட்டெஸ்டும் நடக்கும், இன்னும் செய்யப்படாத சில விஷயங்களுக்காக ப்ரொட்டெஸ்ட், போராட்டம் நடக்கும். தென் அது மாதிரி பெரிய மீட்டிங்ஸ் நடக்கும், அதில் நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, யாராவது வந்து பேசுவாங்க, ரைட்? Some labor groups around the world organize parades or protests to promote and protect workers' rights, right? Some labor groups, right? இந்த மாதிரி தொழிலாளர் groups, கூட்டங்கள் சில வந்து
பரேட்ஸ் பேரணிகள் நடைபவனிகள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களாம். சம்டைம்ஸ் ப்ரொட்டெஸ்டும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க டு ப்ரமோட் அண்ட் ப்ரொடெக்ட் ஒர்க்கர்ஸ், ரைட்? ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களை ப்ரமோட் பண்ணி அதே மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி அதாவது அவர்களுடைய ரைட்ஸ் உரிமைகளை பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ண இப்படி சில ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் வி செலிப்ரேட் இன் ஸ்ரீலங்கா அண்ட் அரவுண்ட் த வேர்ல்ட் டூ, ரைட்? ஓகே. ஸோ if you see sometimes even they have little plays, skits, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கிட்ஸ் பிளேஸ், ஏதாவது சின்ன நாடகங்கள் மாதிரி அப்படி பரேட் போகும்போது ரோட்ல நடிப்பாங்க. தென் தே ரிமெம்பர் தோஸ் ஹூ டைட் இன் தி ஸ்ட்ரகிள், ரைட்? அண்ட் தே இப்படி ஹாப்பி மே டே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது பொக்கே ஆர் ரீத் வைப்பாங்க for those who lost their life, workers who lost their life, right? They even have firecrackers, and most of the time they wear red பிள்ளைகள், right? May Day workersக்கான ஒரு கலராக இருக்கிறது ரெட், சிவப்பு நிறம். So most of the time during this celebration all of them would wear something in red. Okay, all right children, so with this we finish part 2. What did we learn in this? Children's Day and May Day. Children's Day international event, May Day ஒரு international event என்று சொன்னா சர்வதேச நிகழ்வுகள், right? So நாங்க national event, international event பார்த்தோம், and we will learn about something else in our next lesson. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.